இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க மத்தியில் அசைவாடுங்க. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதான கிருபையில நீங்க தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை ஏற்ற வேளையில கூட்டி சேர்த்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மனதோடுமே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனதோடு மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உடைய தேவ பிரசன்னத்திலிருந்து நிரப்பட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த மலை அசைந்தது போல ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். என்னுடைய இல்லாமையை எல்லாவற்றையும் மாற்றி எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீர் உருவாக்கி தரும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஒரு மனதோடு நம்ம எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி
நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் ஆமே, யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. கரங்களை தட்டி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த இயேசப்பாவுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நித்திய ராஜாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீதி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து, ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை நடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லைகளை விரிவாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை உயர்த்தி பாடுவோமா. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு பாடுவோமா. ஹல்லேலூயா. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரிக்கட்டுரியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரிக்கட்டுரியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா.
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கீழே இருந்த ஒரு சாதாரண ஆண்டவரே, மேய்ப்பனா இருந்த ஆட்டு இடையனா இருந்த தாவீது ஆண்டவரே, ஒரு தேசத்தின் ராஜாவாய் மாற்றின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த ஸ்தானத்தில், ஒரு தாழ்வான ஸ்தானத்தில் இருந்தாலும், ஒன்றுமில்லாமையில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபலத ரக்கமந்தலியோ கலமனது ரிபா ஷபலத ரக்கமனத ரந்தலி கடமனது. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். நீரே மேன்மைக்குரியவர், நீரே உயர்வுக்குரியவர், நீரே ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி உம்மை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா கலபா ஷபலத ரந்தலி கடமனது. ஹல்லேலூயா. ரியந்தனி கடமந்தனி யோ கலபோ ஷபலத ரக்கமனது. we worship you master. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு 2 சரணங்களை பாடி ஆண்டவருடைய ஆராதனைக்கு நேர கடந்து செல்வோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில்
அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே, என்னை மீட்கும் பொருட்டாக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். வாயை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அந்த மேலான ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பா நீர் என்னை ரட்சித்ததற்காக நன்றி. இந்த உலகத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா நரகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே என்னை விடாமல் ஆண்டவரே காத்துக்கொண்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஷகலபந்தனி யோகலபலது ஓ ரிமந்தனி யோகலபாஷபலதரக்கபலது. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிழ்ந்து பாடுகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஓ ரிமந்தன கடபாஷபலத ரக்கபலது. ஆண்டவர் எத்தனை வகையில் உங்களை பாதுகாத்து இருக்கிறாரு. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஆண்டவரை போக்கில வரத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஆபத்தில் இருக்கும் பொழுது உங்களை பாதுகாத்து கொண்ட தயவு இருக்கிறது. அந்த தயவு பெரிதான தயவிற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து யாரும் இங்க சும்மா இருக்கக்கூடாது. ஒரு மகிமையுள்ள தேவனை நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். இப்ப இந்த இடத்துல இருக்கிற வேற யாரையும் நம்ம பார்க்க வரல, ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொள்ளும்படியா இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறோம். உண்மையான இதயத்தோடு வாய்களை திறந்து ஓ ரபக்கல பாஷபலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனியா குல பாஷபலத ரக்கபலது ஓ ரிமந்தனியா கல பாஷபலத ரக்கபலது. ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓமை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலர்களின் தேவனுடைய தேவன் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனுடைய தேவன், ஈசாக்கின் தேவனுடைய தேவன் என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா லக்கரந்தனி யோகல பாஷபலத ரக்கபலது. ஓ எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கல பாஷபலத ரந்தனி கடபலது. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனை நீங்க பார்க்கறதற்காக அறைக்குள்ள வரல, தேவனை நீங்க ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறீங்க. ஒரு முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய குரல் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய கரங்களை நீங்க உயர்த்தும் பொழுது கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. ஓ ரக்கல பாஷலத ரந்தனி கடமனத ரக்கபலது ஓ ரிமந்தனி அகுல பாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது ஓ ரியாந்துனி கடபல பாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு என்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு என்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது
உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரவுகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேணும் மாறுவேன். பரவுகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேணும் மாறுவேன். ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். கரங்கள் தட்டி ஓடி கல வாஷவள ரந்தனி கட ஓரியாந்தனி மாக்கல வாஷவள ரக்கவளது ஆவியோடு உண்மையோடு தொழுதுவாயாவே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் ஆவியில் நிரம்பி நிக்கர மாந்தன கடவா நிக்கர பல தரவா ஓரி வாஷவள ரந்தனி கடவளது ஓரி மாந்தன கடவள ரக்கவள ரந்தனி கடவளது. ஓ we worship you master, hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரில்லா ரக்கல வாஷவளது ரக்கவளது ரியாதுனி கடவள வாஷவளது ரக்கவளது. ஓ glory glory glory, hallelujah hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. Jesus. அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மழை விழாவை கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளி காடாக மாறுமே. மாற முடியாத காரியங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி இதை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானமானாலும் இறங்கி வரவன் என்று சொன்னவர் அவர் ஏற்கனவே இங்கே உலாவை கொண்டிருக்கிறார். கமான், அந்த மகிமை அனுபவிக்க விரும்புகிறவங்க நேர்ச்சியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அழைப்பி. நேர்ச்சியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அழைப்பி. வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவே. குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவே. ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. கைகளை தட்டி கமான். ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய்
ரட்சிப்பை தருபவரே, என் தலையை உயர்த்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயமில்லையே. தலையை உயர்த்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், அவர் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே, ஹalleluya. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட ரட்சிப்பை தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. சொல்லுங்க, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தர் இறங்கி செயல்படுவி, கர்த்தர் இறங்கி செயல்படுவி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஓ, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. சொல்லுங்க, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே, ஹalleluya. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா ரட்சிப்பை தருபவரே, ஹalleluya. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா ரட்சிப்பை தருபவர். திரும்ப சொல்லுங்க இந்த வரிகளை. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே, ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா ரட்சிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா ரட்சிப்பை தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வி, சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வி. நித்தியம் மாட்சிமை எனக்கு தந்து, நித்தியம் மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பி, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பி. ஏல் மிராசிம், ஏல் மிராசிம், தடைகள் உடைப்பவர், ஹalleluya. குமார் ஏல் மிராசிம், ரமஷாதே ரமலரதியா, ஹalleluya. துன்பத்தை கண்ட ரட்சிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா ரட்சிப்பை. நாம் துன்பத்தை கண்டு நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர் அவரே. ஏல் மிராசிம், சத்துருக்களை துரத்தி விடுகிறவர், தண்ணீர் உடைந்தோடுகிறது போல தாவீதுக்கு விரோதமாக ரெஃபாயீமில் பாளையம் இறங்கின ஓ சத்துருக்களை அவர் துரத்தி விட முடியுமானா? இந்த ராத்திரி ஆராதிக்கிற நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யும்படி ஒரு உன்னதத்தின் வல்லமாய், ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமாய் இறங்கி வருகிறது. கமான், சதத்தை உயர்த்தி உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். புதிய மகிமை, ஒரு புதிய தொடர். இதுவரை இல்லாத தேவனுடைய பிரசனமோ முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், குருவான்களை சிந்திக்க வேண்டாம். இந்த வனாந்தரத்தில் வழிகளையோ அவாந்தரங்களில் உனக்கு ஆறுகளை
பரத்திலிருந்து சோதனையின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. இப்பொழுது உன்னை கிணறை நீட்டப்படுகிறது. Receive it in the name of Jesus. அபிஷேகம் அபிஷேகம் காணல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கைகளை தட்டி ஹalleluya. வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே. எத்தனை பேர் இந்த ராத்திரி ஆண்டவரே உம்முடைய தொடுதலை நான் அனுபவிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு வல்லமை வெளிப்பட்டது. உண்மையான இந்த ராத்திரி உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்து நிற்கிற என்னையும் அந்த வல்லமை தொடட்டும். பிரசனம் இறங்கி வந்தா பர்வதம் மெழுகு போல உருகுமே. நம்முடைய மகிமையின் பிரசனம் ஆகுதில்லை. விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வேன் என்று சொன்னீங்களே. இப்பொழுது அந்த மழை மேல ஊற்றப்படட்டாமா. கேட்கிறவங்க அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்து. ஹalleluya. பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. சதமுயர்த்தி ஆவி ஆவியே மழையாக பொழியும் வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே இயேசுவே ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே. ஆஹா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும். ஒரு கையளவு மேகம் வெளிப்படட்டும். ஆவி ரிகரபஸ்யே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும். நமக்கு யுத்தங்கள் செய்பவர் யுத்தங்கள் செய்பவரே. யோர்தானை பிளந்தவர் யுத்தங்கள் அவர் யோர்தானை
பொழியோ ஆவியா யோர்தான் நதியினுடைய தண்ணீர் நகமானுடைய குஷ்டரோகத்தை மாற்ற முடியுமானால் அபிஷேகம் என்கிற ஜீவ நதிக்குள்ள மூழ்கி கிடக்கிற உங்களுக்கு அந்த அபிஷேகம் எதையும் செய்யக்கூடும், எப்படியும் செய்யக்கூடும். கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த மழையை வீட்டுக்குள்ள வரட்டும்பா, என் இருதயத்துக்குள்ள வரட்டும்பா, என் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடத்துல விடுதலை உண்டு. மகிமைகள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி. எங்களை உங்களை மாதிரி மாற்றுங்கப்பா. ஒரு ஆவியின் மன ஊற்று தொடர்ந்து நீங்க அசைவாடுகளோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 118வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய. சங்கீதம் 118 13வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய சகோதரி ஏஞ்சல் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அமர்ந்திருப்போம். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டக்கு நம்ம தேவனுடைய செய்திகளை நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவர்கள் வந்திருக்கிறாங்க. சென்னையில் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு
Lord. Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. தாமதமாய் வந்ததற்கு மன்னிக்கவும், கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவருடைய கிருபை இங்கே இருக்கிறது, அவருடைய மகிமையான பிரச்சனை இங்கே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ராமன் மட்டும் சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், காத்திருந்த ஒரு எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது உண்மையானால் 6 டைம் ஒன்றுமே நடக்கல இல்லையா? 6 முறை சர்வெண்ட் அனுப்பி பார்க்குறாரு, எதுவுமே நடக்கலைன்னா 7வது முறை அந்த மேகம் வெளியில் வந்துச்சு. மேகம் வந்ததுக்கப்புறம் மழை தானாக வந்துருச்சு. உங்கள் பக்கத்தில் யாரும் உட்கார்ந்தாலும் சொல்லுங்கள், முதல்ல ஒரு அடையாளம் வரும். சொல்லுங்கள், முதல்ல ஒரு அடையாளம் வரும், அதுக்கப்புறம் மழை தானாக வரும். ஆமென். ஆசீர்வாத மழை வரும், ஆசீர்வாத வாய்க்காலாக நம்முடைய வீடுகளில் ஆண்டவர் மாற்றுவார். அப்போ எலியா ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடந்தது உண்மையானால், நீங்களும் நானும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், இன்னும் கொஞ்ச நேரம், நமக்கு 10:30 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால ஒரு விஷயம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து அப்படியே கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை முடியாததை முடிய பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை எனக்காக எல்லாம் செய்யும். அந்த வானம் எனக்காய் திறக்கப்படுவதாக, அந்த வானம் எனக்காய் திறக்கப்படட்டும். அப்படியே எல்லா கண்ணுகளும் மூடப்படட்டும். உட்கார்ந்த இடத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்களோடு வெட்கப்பட்டு போகவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டுடைய பிரசன்னத்தை தேடாததுனால தான், அந்த பிரசன்னத்தை பார்க்காததுனால தான் நிறைய காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஊற்றும்படி விரும்புகிறார், நமக்குள்ள அசைவாடும்படி. இந்த ராத்திரி நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் கேட்க போகிறோம். வானங்கள் எனக்காய் திறக்கப்படட்டுமே, வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போலும் வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை ஆனலா இன்னும் நிரப்பிட என்னுள்ள ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போலும் வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை ஆனலா இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி மகிழ என்னை முழுவதும் தருகிறே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், பிரசன்ன தேவ பிரசன்ன
எந்த காரியம் உங்களால முடியலையோ, எந்த காரியத்தில் உங்களால் அடித்தடி எடுத்து வைக்க முடியவில்லையோ, இப்பொழுது கர்த்தருடைய வலக்கரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்குமே. மாற முடியாத காரியங்களுக்குள்ள, விலக முடியாத காரியங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. Come on and shout it somebody. சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆண்டவரோட பிரசன்னம் வந்துருச்சுன்னா எது மாற முடியாது, எந்த காரியம் நடக்க முடியாதது தானா நடக்கும். என்ன பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையில வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆதாமோடு கூட உலாவினார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பிள்ளைய ரொம்ப அதிகமாக ஆண்டவர் நேசிச்சாங்க. வெளிப்படுத்தின விஷயம் 21:3 வாசிக்கிறோம், இது மனிதனிடத்தில் தேவனுடைய வாசலம் இருக்கிறது. அப்படின்னா எங்க தம்முடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறார்களோ, அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து ஆளுகை செய்கிறார். அவர் இறங்கி வந்து அசைவாடுகிறார். அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் இருக்கிற இந்த இடத்துல இப்போ ஆண்டவருடைய மகிமையான பிரசனம் இருக்கிறது. என்னதான் பரலோகத்தின் 24 மூப்பர்களும் சேராபீன்களும் கெருபீன்களும் 4 ஜீவன்களும் ஆராதித்தாலோ, அது எல்லாவற்றையும் விட, தூதர்களுடைய துதியை விட அவர் பிள்ளைகளுடைய துதியில் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார். தூதர்களின் துதியை பார்க்கிலும் பிள்ளையன் துதியை அதிகமாய் விரும்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னதான் சேராபீன்கள் ஆராதித்தாலும், கேருபீன்கள் வணங்கினாலும், கோடி தூதர்கள் ஆராதித்தாலும், பிள்ளை என்னுடைய துதியில எப்பொழுதும் அவர் இருக்கிறவர். ஆமென். அவன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக ஆராதனை அப்படின்னா எனக்கு வந்து உயிர். அது வர்ஷிப், அது இஸ் மை லைஃப். அதுதான் என்னுடைய உயிர். நான் என்னுடைய இளம் வயதிலிருந்து நான் அதிகமாக வளர்க்கப்பட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிட்டார் என் கையில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்ச நாளாக ஒரு மியூசிஷியனாக வரணும்னு நினச்சேன். பட் என்னைக்கு அந்த மியூசிக் ஆராதனையாக மாற ஆரம்பிச்சிச்சோ, அன்னிலேருந்து நான் என் வாழ்க்கையவே அப்படி மாற்றிச்சேன். எங்கேனாலும் எனக்கு வர்ஷிப் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப 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 என்ன மறந்துடுவேன். அதனால் அது பப்ளிக் க்ரௌடாக இருந்தாலும், ஓப்பன் க்ரௌட் மீட்டிங்காக இருந்தாலும், இல்லை ஒரு 4 பேராக இருந்தாலும், நான் மற்றும் என்னுடைய அறையாக இருந்தாலும், என்னோட எல்லாமே ஒன்று தான். அறைக்குள்ளே எப்படி ஆராதிக்கிறனோ அதுதான் பலிபீடத்துக்கு வரும்போது செய்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், ஆராதிக்க தான் அப்பாவை நெருங்க தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மகிமையாக மாற்றுகிறான். என்னதான் மோசே முச்செடியின் நடுவில் அக்கினியை வாங்கினாலும், தரிசனத்தை வாங்கினாலும், அக்கினியை பார்த்தாலும், அக்கினியை பார்த்தானே தவிர உற்று பார்த்தா, கிட்ட வந்தான், ஆனால் மகிமையை அனுபவிக்கலை. ஆனால் என்னைக்கு கண்மலையின் வெடிப்பில் வந்து மகிமையை அனுபவிச்சானோ, அதுக்கப்புறம் அந்த முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அப்போனா அந்த மகிமைக்குள்ள அனுபவிக்கிறதுக்குள்ள என்னைக்கு வருகிறோமோ அப்போதான் வாழ்க்கை பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆராதிங்க, என்ன சூழ்நிலைனாலும் அவரை உயர்த்து. இன்றைக்கு நாளில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வருகிறது. அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். சொருமையான பாஸ்டர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 1 கொரிந்தியரின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய
9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நானே வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், நமக்கு தெரியும் வேதத்தில் அநேக நிருபங்களை எழுதின ஒரு மனிதன். ஒரு சபை எப்படி ஒரு கட்டமைப்புல சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ப்ராப்பர் மேனருக்கு சர்ச் கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு வசனத்தை எழுதுகிறார். ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் உண்மையா இருக்கிறார் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ முதலாவது இந்த வசனத்தை எழுதும்போது ஐக்கியம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நார்மலா தெரியும், அது ஒரு ஃபெலோஷிப்பை காண்பிக்கிறது. இப்போ ஃபெலோஷிப் அப்படின்னா ஒரு ஆள் தனித்து இருக்கிறது அல்ல, 2 பேர் சேர்ந்து இருக்கிறது அல்ல, பலர் கூடி இருக்கிறது. ஒரு ஃபெலோஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்லா தெரியும். அப்போ பால் இங்க எழுதும் போது இந்த வசனத்தை முதலாவது ஐக்கியமா இருங்கன்னு யாருக்கு எழுதுறார் அப்படின்னா, ஏதோ அறியப்படாத, கிறிஸ்துவை தெரியாத, இயேசு யாரென்று அறிந்திராத ஒரு கூட்டத்திற்கு எழுதவில்லை. அவர் மாறாக யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், ஆண்டுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சிலுவை அன்புக்கு நேராக நடத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற சபையை பார்த்து எழுதுகிறார். என்ன இந்த அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்துல எல்லாம் ரொம்ப தெளிவாய் நம்மால் பார்க்க முடியும். கொரிந்திய சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, அது சாதாரணமா இல்ல. அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த கொரிந்திய சபை பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு சபை, எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்தமாய் இருந்த ஒரு சபை. அப்படி இருக்கும்போது அவர்களை பார்த்து ஆண்டவர் ஏன் ஐக்கியமாறு அப்படின்னு எழுதணும்? இப்போ யாராவது இயேசுவை தெரியாத ஒரு கூட்டத்தை பார்த்து, அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள், அவரோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க, எங்க சர்ச்சுக்கு வா, ஆராதனை நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை மாறும் இப்படின்னு சொல்லி அறியப்படாத ஒரு ஜனத்தை, இருளில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நம்ம சொன்னோம்னா எல்லாமே ஓகே. ஆனா ஏன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இங்க எழுதணும்? பிகாஸ் இந்த வசனம் எப்படி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கன்னா, எபிரேய பதத்துல இங்க தமிழ் ஐக்கியம்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல ஃபெலோஷிப்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஹீப்ரு கன்வர்ஷன் என்ன காட்டுது அப்படின்னா, இந்த உண்மையான ஃபெலோஷிப் அப்படின்னா அதை கொய்னோனியா அப்படின்னு காட்டுது. இது கொய்னோனியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது ஒரு நார்மல் ஃபெலோஷிப் கிடையாது. ஒரு மனிதனுக்கும் இல்லை இன்னொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஆர்எல்ஸ் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற குடும்ப உறவின் அடிப்படையில் இருக்கிற ஒரு ஐக்கியம் கிடையாது. மாறாக தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. கொய்னோனியா அப்படின்னா எதை காண்பிக்கிறதானா, எந்த சபையை தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்தாரோ அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற உண்மையான ஒரு உறவு தான் கொய்னோனியா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். ஒரு உண்மையான ஐக்கியத்தில் இருப்பதற்காக ஏன் அவர் அப்படி எழுதுறாருன்னா, இந்த கொரிந்திய சபை ஆரம்பத்தில் பயங்கரமான காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சவங்க. ஆரம்பத்தில் நன்றாயிருந்த ஒரு சபை இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்முடன் கூட அதைத்தான் பேசும்படி விரும்புகிறார். ஆரம்பத்தில் ஐக்கியமாயிருந்த, ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஜெப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஆராதனையின் பிரசன்னம், ஆரம்பத்தில் இருந்த ஒரு வேத தியானிப்பு, ஆரம்பத்தில் இருந்த அநேக காரியங்களுக்கு நம்மோடு கூட இருக்கிறதா? ஐயா, ஒருவேளை கஷ்டப்படும் போது இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடி இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரை அதிகமா நிறைய பேர் தேடி இருப்பாங்க. ஆனால் இந்த கஷ்டங்கள் மாறி கச்சனமை உயர்த்த நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமாகிய கொய்னோனியாவில் இருக்கணும்னா the first
கீ என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அவங்களுக்குள்ள இருக்கணும், நிலைத்திருக்கிற ஒரு வல்லமை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ செல்வமோ வறுமையோ பட்டயமோ எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட பிரிக்கத்தக்கவன் யார்? அப்படின்னா என்ன நடந்தாலும் எனக்கும் அவருக்கும் கேப்ல எதுவும் வர முடியாது. இன்னைக்கு ஒரு 3 கொய்னோனியாவை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். உண்மையாய் தேவன் விரும்புகிறதான ஐக்கியம் என்ன? ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்துல எந்த ஐக்கியத்தை, எந்த கொய்னோனியாவை கர்த்தர் விரும்புகிறார்? ஒரு 3 சம்பவத்தின் அடிப்படையில் 3 காரியங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. ரூத்தின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்திரதற்கு சரியாகுவதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றால், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரூத்துக்கும் நகோமிக்கும் இருந்த ஒரு பிரியாத ஐக்கியம், which means the unbreakable fellowship. first koinonia எதை ரெஃபர் பண்ணி காட்டுதுன்னா, விட்டு பிரியாத ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. the unbreakable fellowship. பாருங்க, நகோமி இருந்த பெத்லெஹேம்ல சாப்பாடு இல்லாத நாட்கள் வந்துருச்சு, ஃபெமைன் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. உடனே மோவாபை நோக்கி போகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு, கணவரையும் அழைத்து கொண்டு. இப்ப போன இடத்துல ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே ரொம்ப பயங்கரமா நடக்கிற மாதிரி இருக்கிறது, எல்லாம் ட்ரெமெண்டஸா பயங்கரமா இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில கணவனை இழக்கிறாள், பிள்ளைகளை இழக்கிறாள். இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருந்ததுனால 2 மருமக்கள் இருக்கிறார்கள். ஒன்று யாருன்னா ரூத், இன்னொன்னு ஓர்பால். இப்ப 2 பேரையும் கூப்பிட்டு தம்முடைய தேசத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார்னு கேள்விப்பட்ட உடனே, அதாவது எப்ப ஒரு கூட்டம் கர்த்தருக்காக நிக்குதோ அங்க பஞ்சம் வந்தாலும் நாளொன்று வரும்போது தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவர் தன் வழியாய் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நகோமி 2 பேரை கூப்பிட்டு பேசுறாங்க. அம்மா, இனிமேல் எனக்கு பிள்ளை எல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியாது, உங்களால கல்யாணமும் பண்ண முடியாது, அதனால நீங்க மோவாபில் இருங்க, நான் பெத்லெஹேமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் சொன்ன மாத்திரத்துல ஓர்பால் என்று சொல்லுகிற ஒரு முத்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுறா. அதோடு கூட சரித்திரம் முடிந்தது. ஆனால் ரூத் இந்த நகோமி கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, என்னதான் நான் மோவாபில் பிறந்திருந்தாலும், நான் வளர்ந்திருந்தாலும், which means நான் பாவத்தில் இருந்திருந்தாலும், நான் பாவத்திலிருந்து வந்திருந்தாலும், இல்ல வேற ஒரு கூட்டத்தில் இருந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, இந்த பெத்லெஹேமை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும், இப்ப நான் எந்த சூழ்நிலைக்காகவோ ஒரு நாளும் நான் பின்னாடி போக விரும்பல. எது எப்படி ஆனாலும் நான் உம்மோடு கூட வர விரும்புகிறேன் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா மன உறுதியா சொன்னார்களா. அதுவும் ஒரு 4 காரியம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார்கள். ஒன்று, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக பிதாவின் ஸ்தலத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறபடினால ஏற்கனவே நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி அவர் அங்கே இருக்கிறார். அப்பனா அவர் போயிருக்கிற பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம ஒரு சாதாரண ரூத் நகோமியை பார்த்து சொல்லாங்க, நீர் போகிற பெத்லெஹேமுக்கு உள்ளாக, நீர் போகிற கானானுக்குள்ளாக, நீர் போகிற ஆசீர்வாதத்தின் வாசலுக்கு உள்ளாக நான் உள்ளே கால் வைக்கும்படி விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நம்ம எல்லாம் பணம் சம்பாதிக்கிறோம்,
உலகத்தில் வாழுகிற நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு வேணும். எல்லாம் நல்லதுதான். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆனால் எத்தனை பேர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிற நமக்கு ஒரு நித்திய ஜீவனாகிய ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு நிலையான வீடு இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறது. ரூத்துக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, ஒரு நல்ல இடம் எனக்காக காத்துட்டு இருக்கு. அப்பனா நான் இருக்க வேண்டிய, நான் தொடர்ச்சியாக இருக்க போற ஒரு இடம் இது கிடையாது, எனக்காக ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நகோமி கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும், நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒரு நாளும் பின்னாடி போக மாட்டேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஆண்டு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நான் போவேனாகில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுவேன். இப்போ சிலுவைக்கு பின்பதாய் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாய் பரிசுத்தாவியானவராகிய தேற்றரவாளன். இப்பொழுது அடுத்தது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம். உங்களுக்காக எனக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப எத்தனை பேருக்கு இதை குறித்ததான ஒரு பாரம் நம்ம இருக்கிறது? ஐயா, நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு கூட முடிந்து போகிற ஒன்று அல்ல. அதற்கு பின்பதாய் ஒரு நித்தியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஒரு நித்தியமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆண்டவரே, இங்க நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இங்க எனக்கு வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாளொன்று வரும், அன்னைக்கு நீங்க வருவீங்க, அன்னைக்கு நீங்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு என்ன நீங்க கொண்டு போக போறீங்க அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு உள்ள இருக்கணும். ஏக்கம் நமக்கு உள்ள இருக்கணும். தெய்வப்பிள்ளையே, எந்த ஒரு மனிதனுக்கு நீர் போகும் இடம், அவர் இருக்கிற இடம், அவர் உலாவுகிற இடம், அவர் வாழுகிற இடம் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, அந்த மனுஷனாலதான் இந்த உலகத்தின் கரையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. கரை திரவியற்ற வாழ்க்கை என்று சொன்னால் அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு நேராக நடக்கிற ஒரு காரியம். இப்போ ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு நேரா நம்முடைய டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா யார் கையை பிடிக்கணுமோ அந்த கையை பிடிச்சா மட்டும்தான் முடியுங்க. இங்க பெத்லகேமுக்குள்ள வருவதற்காய் ரூத் நகோமியின் கையை பிடித்தா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு வர வேண்டுமானால் பரிசுத்தாவியானுடைய கரத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம மனுஷன் கையை பிடிக்கிறோம், சொந்தக்காரங்க கையை பிடிக்கிறோம், ஆபீஸ்ல மேனேஜர் கையை பிடிக்கிறோம், பாஸ் கையை பிடிக்கிறோம், நம்ம பிடிக்கலன்னு அவங்க பிடிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது இல்லையா? நமக்கு மேல இருக்கிறவங்க கையை பிடிக்கிறோம், எதோ காரியம் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா. அப்படின்னா உனக்கு பிடிக்க வேண்டிய ஒரு கரம் ஒன்று இருக்குங்க. நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு கரம் இருக்கு. அந்த கரத்தை வெறும் சாட்டர்டே சர்வீஸ்ல மட்டும் பிடிக்கிறோமா, இல்ல நாளுக்கு நாள் பிடிக்கிறோமா? இல்ல நாளுக்கு நாள் பிடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஓர்பால் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அப்படியே கொஞ்சம் பேக்வர்ட் அடிச்சு போயிடுறாங்க. அதோட சாப்டரே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா ரூத் மன உறுதியா சொல்றாங்க, என்னானாலும் இந்த கையை நான் விட மாட்டேன், இந்த கையை நான் விட மாட்டேன். இன்னைக்கு நமக்குள்ள அப்பேற்பட்ட எண்ணம் இருக்குதா? சம்டைம் சில நேரங்களில் சில பிரச்சனை வரும்போது, சில போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்தை நம்மால் தேட முடிகிறதா? இல்ல ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகும்போது ஆண்டுடைய பிரசன்னத்தை உங்களால தேட முடிகிறதா? உங்களுடைய பிரியாரிட்டி இன்னைக்கு என்னவா இருக்கு? யாரா இருக்கிறா? நம்மை அழைத்த கரம், நம்மை வணைந்து கொண்டிருக்கிற கரம், இன்னும் சொல்லணும்னா
உள்ள கைக்குள்ளேயே நம்ம வச்சிருக்கிற ஒரு கரம் உங்களுக்காக எனக்காக எப்பொழுதும் இருக்கு. ஆனா அந்த கரத்தை நம்ம பிடிக்கிறோம். எந்த அளவு அந்த கையை நம்ம பிடிக்கிறோம், எந்த அளவு நம்ம கையை பிடிக்கிறோம். தேவ பிள்ளையே, முதல் காரியம், ஒரு வெற்றி பிரியாத ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் நீ கரத்தை பிடிக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கும்போது பொண்ணை மாப்பிள்ளை என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி வச்சு நடக்க வைக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது. அது சபைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. மணவாளன் ஆண்டவரா இருக்கிறார், சபையாகிய சரீரம் மணவாட்டியா இருக்குது. ஆனா நிறைய நேரம் கையை விட்டுறோம். அதாங்க பிரச்சனை, அதாங்க பிரச்சனை. என் வாழ்க்கையின் பாரங்கள் வரும்போது என் வாழ்க்கையின் பாரங்கள் வரும்போது நிறைய நேரம் நம்மளால அதை தாக்கு பிடிக்க முடியல. ஒரு அழகான பழைய பாடல் இருக்குல்ல, வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. எதிர்க்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்வேனே, நீர் இருக்கையிலே என்னேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. இன்னைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்துல உண்மையாவே அவருடைய கையை பிடிக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்லை நிறைய நேரத்துல விட்டுட்டு ஓடுறவங்களா இருக்கிறோமா? பேதுரு இயேசுவை பிடிக்கிற வரைக்கும் கை பிடிச்சிருந்தா, ஆனா இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இந்த யாரும் தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்ப தெரியுமா, நம்ம ஒர்க்ல இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் யாருடைய கரத்தை சார்ந்து இருக்குது? நமக்கு சேலரி கொடுக்குற ஆஃபீஸோட ஓனரை சார்ந்து இருக்குதா, இல்லை உண்மையாகவே நம்முடைய கரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்தை சார்ந்து இருக்கிறதா? தேவனுடைய கரத்துக்கு வல்லமை இருக்குது, தேவனுடைய கரத்துக்கு மகிமை இருக்குது. அதான் என்னுடைய ஒரு பாட்டில் எழுதியிருப்பேன், வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசனம் நிரப்பிடுதே. ஆண்டுடைய கரத்தை பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு நாளும் தோற்று போனதா சரித்திரமே இல்லை. ஒரு நகோமியினுடைய கையை பிடிச்சதுக்கே ரூத்துக்கு அங்கே என்ன உயர்வு வந்துச்சுன்னா, வயல்வெளிக்கு சொந்தக்காரியாயே ஈசாயின் அடிமரம் துளிர்ப்பதற்கு இங்க ஒரு மோவாபிய பெண் காரணமா மாறுறா. ஒரு மறு மாமியாருடைய கையை பிடிச்சதுக்கு. இன்னைக்கு அழைத்தவருடைய கரத்தை எத்தனை பேருங்க பிடிச்சிருக்கிறோம்? இன்னைக்கு அழைத்தவருடைய கரத்தை அவ்வளோ பேர் பிடிச்சிருக்கிறோங்க. நிறைய நேரம் விட்டு ஓடிடுறோம் இல்லையா? நிறைய நேரம் விட்டு ஓடிடுறோம்ல. பட் எவ்வளவு தூரம் நாம் ஓடினாலும் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர், நம்மை ஒரு நாளும் மறவாதவர். பாட்டு பாருல, அழைத்தவர் நம்மை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. ஓ மனிதரின் அன்பு நிலை மாறினாலும், மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் நம்மை மறவா, மகிமையின் தேவன் நம்மை. எத்தனை பேர் இன்னைக்கு மறக்காதவருடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் பிடிக்கிறவங்களா இருக்கிறோம்? நான் தான் சொல்ல, ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு நடந்து போகும்போது கடைசியில கானானுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா மன்னாவையும் அட் அ டைம் அப்பயே கொடுத்துருக்க முடியும். பட் அவர் கொடுக்கல. ஏன்னா வாங்கினா எல்லாரும் காணாம போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவுக்காக தம்முடைய சமூகத்துல வந்து நிக்கணும், தான் கரத்தை பார்க்கணுங்கிறத கர்த்தர் விரும்பினார். ஒரே நேரம் எல்லாம் கொடுத்துருக்க முடியும், பட் கொடுக்கல, ஒவ்வொரு நாளும். அதனாலதான் வசனம் சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல வந்து நிக்கிறீங்க. ஏதோ ஒரு நாள் வந்துட்டேன் அப்படிங்கிறது
சொல்லுவாங்க தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணேன், நான் ஊரில் இருக்கும்போது எப்படி பழைய கதையை ரொம்ப நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த ஃபோன் நல்லா ப்ராப்பராக ரன் ஆகணும், அந்த ஆப் ப்ராப்பராக ரன் ஆகணும். அதில் எஸ்பெஷலி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், கூகுள் பே, இந்த பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவோம். பார்த்துருக்குறீங்களா? ப்ராப்பராக என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணுவோம். நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஜெப வாழ்க்கையை அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையை அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளோ பேர் அப்டேட் பண்ணியிருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் அப்டேட் ஆகிருக்குதா? இல்லை இன்னும் பழைய இன்ஸ்டாலேஷன் பீரியட்லேயே அப்படியே இருக்குதா? என்னைக்கு இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே 5 நிமிஷம் ஜெபம், அதே 4 நிமிஷம் ஜெபம், அதே 2 நிமிஷம் ஜெபம், இல்லை சபையில் ஏதோ வந்து உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போகிற அதே அனுபவமா? இல்லை, நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு இருக்கா? நான் இன்னும் அவரை தேடணும், நான் இன்னும் அவரை நெருங்கணும், இன்னும் அவருக்காக வாழணும், இன்னும் அவருக்காக நான் காரியங்களை செய்யணுங்கிற ஏக்கமும் பெருமூச்சு நமக்குள்ள பெருகி இருக்குதா? ஒன்று, தி அன்பிரேக்கபிள் ஃபெலோஷிப்ல கரம் பிடிக்கிற அனுபவம், அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு கொண்டு போகும். ரெண்டாவது, அந்த சொன்னாங்க, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீங்க எங்க போய் ஸ்டே பண்றீங்களோ அங்க நானும் தங்குவேன். ஐ கம் அண்ட் ஸ்டே தேர் அப்படின்றாங்க. நான் அங்க வந்து உங்க கூட நான் உட்கார்ந்து இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஆசிரியப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் அதுக்குள்ள உடன்படிக்கை பெட்டியை வைக்க சொன்னார். எங்க உடன்படிக்கை பெட்டிச்சுன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் ஆசாரியன் ஒருவன் வந்து ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி பலி செய்யும்படி ஒரு காளையினுடைய ரத்தத்தை தெளிப்பான். ஆண்டு பிரிந்து புடிச்ச நுகர்ந்து மகிழுவான். இப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாருன்னா, இந்த தேவாலயத்தின் திரைச்சீலைய திறந்து விட்டு உடன்படிக்கை பெட்டியை அவரே மாறிடுறார். மகிமையை அவரே மாறி, பெட்டி அல்ல, இப்ப அவரே மகிமையா இருக்கிறார். எப்படின்னா, இந்த ஸ்தலம் திறக்கப்பட்டு யார் என் கூட வந்து ரகசியத்தை பேசுவான்? ஆசாரியன் ஒருவன் அல்ல, நம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் என் கூட வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்படின்னா முதல்ல ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம், ரெண்டாவது திறக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். இதை காண்பிக்கிறதுனால் ரூத் போவாசின் போர்வைக்குள்ள வந்த ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். எந்த வாலிபரின் பிறகே போகாமல், அப்படின்னா உலகத்தை தேடல, இல்ல தேவனுடைய திட்டத்தை, தேவன் வச்சிருக்கிற தரிசனத்தை விட்டு பிரிக்கிற ஒரு ஆளை தேடல, பாவத்தை தேடல, பண ஆசையை தேடல, பொருள் ஆசையை தேடல, பெருமையை தேடல, அகம்பாவத்தை தேடல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்ற அதையும் தேடல, மணவாளனுடைய போர்வையை தேடுற. ஏன்னா பப்ளிக்ல ஒரு ரிசல்ட் வரணும்னா பிரைவேட் கனெக்ஷன் இருந்தா தாங்க முடியும். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் முதல்ல. ரெண்டாவது ரகசிய அறை. இந்த ரகசிய அறை எதுக்கு வச்சிருப்பாங்க? சிசிடிவி எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ரகசிய கேமரா சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ரகசிய அறை அப்படின்னா அங்க பேசுற, அங்க பகிரப்படுகிற அந்த டேட்டாஸ், அந்த தகவல்கள் ஒரு நாள் எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 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 பிரைவேட் ரூமே வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்ம நிறைய பேர் ரகசியத்தை சொல்றோம், இது உங்களுக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துல அது 10 பேருக்கு போயிடும். பார்த்துக்கிறீங்களா? ஆனா நமக்கு ஒருவர் இருக்கிறா. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ண தயாரா இருக்கிறார். அப்ப நம்ம கூட ரகசியத்தை பேசுவதற்காக ஒருவர் ஆல்ரெடி தங்கி இருக்கிறார். ஆனா நாம் இன்னைக்கு தங்க வருகிறோமா? which means எவ்வளவு நேரம் தேவ பிரசன்னத்துல நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம், ரகசியத்தை ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக. பிறந்தது பாவ சந்ததி தான், வளர்ந்தது பாவ சந்ததி, எல்லாமே வேறதான். ஆனா
இன்னைக்கு ரூத் எதை விரும்புகிறார்கள் என்றால் ரகசியம், பிரைவேட் கனெக்ஷனை விரும்புகிறாங்க. எவ்வளோ பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அந்த பிரைவேட் கனெக்ஷன் ஆண்டவரோட கூட இருக்கு? நம்ம எல்லாம் பப்ளிக் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ பேருக்கு இந்த பிரைவேட் கனெக்ஷன் இருக்கிறது? இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருந்தார், ஜார்ஜ் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்ற ஒருவர். கிட்டத்தட்ட அவரை குறித்து சொல்லும்போது 436, நான் சரியாகத்தான் சொல்லுகிறேன் நினைக்கிறேன், அத்தனை மரித்த சடலங்களை உயிரோடு கூட அந்த நாட்கள் எழுப்பின ஒரு தேவ மனுஷன் ஜார்ஜ் ஜெஃப்ரி. அவர் மீட்டிங்ல போனாலே பயங்கரமான அற்புதங்கள் நடக்குமா, அதிசயங்கள் நடக்குமா. செத்தவங்கள் எழுப்புறதுல ரொம்ப ஈஸியான வேலை அல்ல. அப்பேற்பட்ட மனுஷன் வயதான காலத்துல தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரிகிறது, தான் கடைசி நிமிடத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, இதுக்கப்புறம் யார் இந்த அபிஷேகத்தை சுமக்க போகிறது? ஏன்னா ஜார்ஜ் ஜெஃப்ரி ஊழியம் இருந்தாலும், எவ்வளவு ஊழியத்தின் மத்தியில் இருந்தாலும், அவர் ரகசியமா ஆண்டவரோட முழங்கால நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் அவருடைய மினிஸ்ட்ரியுடைய சக்சஸ். என்ன ஊழியம் டைட்டா இருந்தாலும் ஒரு நாளும் டயர்டா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்படி இருக்கிற ஒரு தேவ மனுஷன் கடைசி நாட்கள் தன்னுடைய நேரம் முடிய போகிறது என்று தெரிந்த உடனே, என் அபிஷேகம் இதோடு மண்ணுக்குள்ள போயிடக்கூடாது, இது யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். ஒரு விஷயம், ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது யூகேல. ஸோ அதில் நிறைய வாலிபர்கள் படித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபன், அந்த வாலிபர்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த காலேஜில் வெக்கேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வாலிபன் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்து அந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்போ திடீர்னு சொல்லி எல்லாரும் வெக்கேஷனுக்கு கிளம்பின உடனே இவர் கொஞ்சம் யூகேல கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்புறம் போவோமே அப்படின்னு சொல்லி போய் நின்றுருக்கிறார். அப்போ ஒரு பஸ் வந்து ஏறி இருக்கிறார், எங்கே போகுதுன்னு தெரில, எங்கெங்கேயோ போய் மாறி மாறி போயிருக்கிறார். போய் பார்த்தா கடைசியில் அங்கே ஒரு வீடு இருந்துச்சா, அதில் ஜார்ஜ் ஜெஃப்ரி அப்படின்னு போட்டிருந்துச்சான். இது ஜார்ஜ் ஜெஃப்ரிங்கிற வீடை பார்த்த உடனே இந்த வாலிபனுக்கு பயங்கர ஏக்கம். ஆனால் ஒரு பக்கம் டவுட்டு, அவருக்கு தான் அவ்வளோ வயசாயிருச்சு, அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ஒரு பக்கம் டவுட்டா இருந்தாலும் வீட்டில் போய் கேட்கிறார், இது அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியான்னு பெல் அடிச்சு கேட்டாரா. உள்ள இருந்து ஒரு பதிலும் வரலையா. ஆனா திடீரென்று சொல்லி அந்த வீட்டு வேலைக்காரமா சொல்லாங்க, இல்லை உன்னை வர சொல்றாரு வா அப்படின்னு சொல்லி. இவர் போன உடனே இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி கீழே இறங்கி வந்தாரா. இந்த வாலிபனுக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்த உடனே இவர் பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு முழங்கால் போட்டாரா. உடனே அவர் கையை தலைமையில வச்சுட்டு சொன்னாரா, இவனே அவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணாரா. சொல்லி முடிச்ச உடனே இந்த வாலிபன் கிளம்பி வெளியே வந்துட்டாரு. வெளியில வந்து அடுத்த நாள் அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போனோம். அடுத்த நாள் காலையில போயிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஜார்ஜ் ஜெஃப்ரி உலகத்தை விட்டு போயிட்டாரு, பாஸ் டேவேங்கிற நியூஸை படிச்சாரா. ஏன்னா கடைசியை கை வச்சது இந்த வாலிபன் மேல கை வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த வாலிபன் நேரா வீட்டுக்குள்ள வந்தவனே அரை கதவை பூட்டி கொண்டு ஜெபித்தானா, ஆண்டவரே ஏன் கடைசியாக இந்த தேவ மனிதனுடைய கரம் என் மேல படணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அந்த தேவ மனிதனுடைய கரம் மேல பட்டது எதுக்காகனா, ரகசிய அறையில என்னோட நீ ரகசியத்தை பேசும்போது அந்த தேவ மனிதனை விட உன்னை கொண்டு மேலான காரியங்களை ஆப்பிரிக்க நாடுகளில் செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெக்கேஷன் ஃபுல்லா ஜெபம் பண்ணாரா. அந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, அவர் தான் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு ஆப்பிரிக்காவை ஆசித்த ரைனாட் போங்கே என்கிற ஒரு தேவ மனுஷன். யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு தேவ மனிதனுடைய கரம் பட்டதற்கா ஒரு மனுஷனுக்கு ரகசிய கனெக்ஷன், பிரைவேட் கனெக்ஷன் உண்டாகி அதோட ரிசல்ட் பப்ளிக்ல இவ்வளவாய் வருமானால் தேவச்சனமே அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நம்ம மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுடைய கரத்தை விட அவருடைய கரமே அமர்ந்திருக்கிறதே. அப்ப எவ்வளவு பேரால அவருக்கு அவரோடு கூட ரகசியத்தை பேசும்படி நாம் ஓடி வருகிறோம். யாக்கோபு வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சுங்க. மாமா வீட்டுக்கு போனா வரும்போது ஆசீர்வாதத்தோட தான் வந்தான், இரு பரிவாரங்களோடு வந்தான். பட் அவனுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தானா? நிச்சயமா இல்லவே இல்லை. He was not satisfied at all. அவன் திருப்தி ஆகல. யாக்கோபுல எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்திருந்தான். ராத்திரி எல்லாம் ரகசியம் பேசுறான், போராடுகிறான். அங்கதான் உண்மையான ஆசீர்வாதம் வருகிறது. உன் பேர் யாக்கோபு
யாரோட தனியா இருந்தா ஆகாபு நடுங்குகிற அளவு, சமஸ்த இஸ்ரவேலும் நடுங்குகிற அளவு கர்த்தர் உன்னை பயன்படுத்தி. இன்னைக்கு ரகசிய கனெக்ஷன் இருக்காங்க. இன்னைக்கு பிரைவேட்ல யாரோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? நம்முடைய கனெக்ஷன் உலகத்தோடா இல்லை ஆண்டவரோட? யாரோட இருக்கிறோம்? ஜெபாரைக்குள்ள போறோம், 2 நிமிஷத்துல வெளியில வந்துடுறோம். ஆனால் மொபைல் ஃபோன் எடுத்தால் மட்டும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதோட ரகசியத்தை எவ்வளோ பேசுகிறோம், ஆனால் அதை விட அவரோட பேச முடிகிறதா? ஆனால் ஆண்டவரோட பேச முடிகிறதா? யோசிச்சு பாருங்களேன். நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன். திறக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான். நீ அவரோட ரகசியத்தை பேசுகிற ஆட்கள் இருக்கிறீங்களா? முதல் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு போகணும், கரத்தை பிடிக்கணும். 2வது ரகசியத்தை பேசணும்னா ஒரு ரூமை செட் பண்ணுங்க. ஒரு பிரைவேட் கனெக்ஷன், யாரும் வரக்கூடாது, அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. அங்கே நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். அது என்னைக்காவது ஒரு நாள் கிடையாது, அது எப்பவும் இருக்கணும். 3வது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் இனி வாழ போறது உலகத்தோடு கூட்டத்தோடு அல்ல, சபையோடு கூட வாழ போகிறேன். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். இது யாரா? 3வது எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையோடு கூட சேர்ந்து என் வாழ்க்கையில வாழ போறேன். எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கிறது, கிங்டம் ஆஃப் ஜீசஸ் சர்ச். இதுல கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? சபையோடு கூட சேர்ந்து நான் செயல்பட போகிறேன். which means 12 வயசுல இயேசு பண்டிகையில காணாம போறாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா தேடி கண்டுபிடிக்கும் போது அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நிலைத்திருக்க வேண்டாம். என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கொஸ்டின் இது. 12 years பாய் தான் அப்பா அவர். அவரிடத்துல அப்படி ஒரு ஆன்சர் வருமா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நிலைத்திருக்க வேண்டாமா? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில், சபைக்கு அடுத்த காரியங்களில். சபையில ஒரு மீட்டிங் நான் முன்னாடி இருக்க விரும்புறேன். சபைக்கு புதிய ஆட்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ரட்சிக்கப்படாதவர்களை சொல்லி நான் இங்கே கூட்டிட்டு வர விரும்புகிறேன். That's the vision. அதுதான் உங்களுடைய ஜனம், என்னுடைய ஜனம். உங்க கூட்டம் எதுவோ அதுதான் என் கூட்டம். நீங்க அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய சிந்தையை செலவிடுகிற நேரம், ஆண்டவருக்கு அடுத்தவைகளில் நம்மை இணைத்துக் கொள்ளுகிற ஒருவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இவ்வளவு நாட்கள் இது வந்துட்டு போயிருந்தோம்னா உடைய சபையினுடைய ஆக்டிவிட்டீஸ்ல சபையோட உன்னை முழுமையாக இணைத்துக்கோ. இது வந்துட்டு உட்கார்ந்துட்டு போனோம் அப்படி அல்ல. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்கிற ஏக்கமுடையவர்களா? அதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. 4வது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்பனா அவர் மட்டும்தான் உங்கள் ஒரே எண், வேற யாரும் அல்ல, அவர் மட்டும்தான். ரூத் நகோமியை பார்த்து இந்த 4 காரியங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மன உறுதியா சொல்றாங்க. 1, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். 2வது, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். 3வது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். 4வது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம், கரத்தை பிடிச்சிருங்க. 2வது ரகசியம், மேக் ரூம், ஒரு தனி ரூம் வைங்க, ஆண்டோட பேசுங்க. 3வது சபையோடு கூட இருங்க, சபையோட இணைஞ்சு செயல்படுங்க. 4வது அவர் ஒருத்தர் மட்டும்தான், வேற யாரும் ஒண்ணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. இது 4 காரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். என்ன நடக்கும்? வாக்குத்தத்தம் வெளிப்படுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதா? சாதாரணமா வயல்வெளிக்கு வந்தவனே சிந்திர தானியத்தை அப்படியே பொறுக்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வேலை. வேற ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா என்ன வந்தது? என்ன நடந்தது? ஆரம்பத்தில் உயர்வுகள் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் உயர்வுகள் இருக்காது, ஆரம்பத்தில் மேன்மைகள் இருக்காது, ஆரம்பத்தில் ஒன்றுமே இருக்காது. நான் என்னுடைய சாஃப்ட்வேர் ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்காக வரும்போது ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை, ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. அதாவது 34 years இப்போ நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் 26 வயசில் நான் ஆசைப்பட்டேன், பட் நடக்கலை. பட் அவர் ஒரு பீரியடை வச்சுருந்தார். இன்றைக்கி
தேசங்கள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு கத்தர் வச்சிருக்கிறார். நான் போகாத இடங்களுக்கு என்னுடைய பாடல்கள் போயிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 22 கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன். 2018 அக்டோபர் கடைசியாக பேப்பர் போட்டுட்டு நான் வந்தேன். இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன். இந்த 7 இயர்ஸுக்குள்ள 7க்கும் 22 கண்ட்ரீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இத்தனை இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா ஒன்றே ஒன்று தாங்க, அந்த கரம், அந்த தரிசனம், அந்த பாதை, ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், அவர் ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அவரையே பிடிச்சிட்டதுனால ஆரம்பத்தில் சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அதனால ஆரம்பத்தில் நடக்கிறத பார்க்கறது யாரும் பின்னாடி போயிடாதீங்க. நாட்கள் வரும், குறித்த காலத்துக்கு இந்த தரிசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது தாமதித்தாலும் நிச்சயமாக இடத்திலே கடந்து வரும். அதை போய் சொல்லாது. நான் இந்த கொயினோனியாவில் ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மிச்சம் 2 இருக்கு. ஒன்று சோல் டை, 2வது ஆத்தும பிணைப்பு, 3வது தி அனாயிண்டிங் பாண்ட், அபிஷேக பிணைப்பு. பட் நீங்கள் ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா தெளிவாக பார்த்துருக்குறோம். கண்களை மூடிக்கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கொயினோனியாவில் உண்மையாக இருக்கவர் எழுப்பி நிற்க முடியுமா? எழுப்பி நிற்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம். உள்ளத்தினால திறந்து சத்தத்தை உயர்த்த முடிஞ்ச உயர்த்திலன்னு வேணாம். நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேற யாரு கரத்தையும் பிடிக்க விரும்பலப்பா, நான் உங்க கரத்தை பிடிக்க விரும்புகிறேன். தி அன்பிரேக்கபிள் ஃபெல்லோஷிப். என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அந்த ஐக்கியத்தில் உண்மையா இருக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறா. ஆனால் நிறைய நேரம் நாங்கள் தான் தூரம் போகிறோம், நிறைய நேரம் நம்ம தான் தூரம் போகிறோம். இல்லை ஆண்டவரே என்னாலும் நான் உங்களை விட போறதில்லை. யாக்கோபு சொல்றேன் தெரியுமா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை ஒருபோதும் விடுவதில்லை. ஆண்டவரே நான் உங்களை விட போறதில்லைப்பா. அந்த கையை நான் பிடிக்கிறேன், அந்த கரத்தை பிடிக்கிறேன். உங்க சமூகத்தில் உட்கார்ந்து ரகசியத்தை நான் பேச விரும்புகிறேன். உங்க சமூகத்தில் உட்கார்ந்து ரகசியத்தை பேச விரும்புகிறேன். உங்களுடைய சமூகத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். சபையோட கூட சேர்ந்து நான் ஆக்டிவாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான். நான் என்ன வேலை செஞ்சாலும், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், நான் என்ன சம்பாதிச்சாலும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறோம். அப்படியே வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. அந்த ரூத் சாதாரண ரூத்துக்கு ஆரம்பத்தில் உயர்வுகள் இல்லைதான், ஆனால் பின்னாடி ஈசாயின் அடிமரம் துளிர்க்கிற அளவு வயல்வெளிக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்ற முடியுமானா இன்னைக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட உயர்வுகள் அவரால் கொடுக்க முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரமா ஷாக்கா ராதா ரானா மணி அந்தரே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க மட்டும் சத்தமா சொல்லிருங்க, நீரே. ஓ என்னை அழைத்தீரே உண்மையை அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, எஜமானனே
உயரத்திற்கு தக்கதாக இரண்டத்தனையான பலன் கடந்து வருவதாக. நகோமியை பிடித்த ரூத்தை உயர்த்தினவர் உடைய பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. என்னானாலும் விட்டு பிரியாதவர்களாய் உம்மோடு கூட ஐக்கியமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. வந்த ஒவ்வொருவரும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க, செழிப்பு உண்டாக்குங்க, மேன்மை உண்டாக்குங்க, உயர்வுகளை உண்டாக்குங்க. எப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டாக்குவீராக. இவர்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனுடைய கடமை செய்திருக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. Thank you all. God bless. அமர்ந்திருப்போம். Just 2 minutes. காணிக்கை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம இங்கே கடந்து போகலாம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் இதை அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட தேவன் கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் ஜோதி, சிஸ்டர் பிரியா, பிரதர் நிஷாந்த் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். இப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே, மலைகள் பெயர்ந்தகற்றிடினும் நீலை மாறி புவி அகற்றிடினும், மலைகள் பெயர்ந்தகற்றிடினும் நீலை மாறி புவி அகற்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே,
மன்னாவை வைத்திருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே ஓடி வந்துடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிரப்பட்டும். அல்லேலூயா. உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தையில் நான் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஷப்லத கந்தனி கடமனது ஓ ரிபா கந்தன கடபலத ரக்கபலது. எல்லாரும் குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், எல்லாம் உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓ ரிமந்தனி கடபல வாஷபலத ரந்தனி கடபலது. ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசனை இந்த தேசத்துக்குள்ளே நீங்கள் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த அறைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே தேவன் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பும்படியாய் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரத்தக்கதான கிருபையை நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக யார் யார் இந்த அறைக்குள்ள இருக்கிறவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கரங்களை விட்டு விட்டு ஆண்டவரே உங்களுடைய கரத்தோடு கூட இணைக்கிற நாளாய் இன்றைக்கு நீர் மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரிமந்தன கடபா ஷபலதர கபலது. குறிப்பா ஆண்டவரே இன்னுமா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் விட்டொழிக்கத்தக்கதாக அதை விட்டுட்டு ஓடி வந்து ஆண்டவரே உங்களுடைய அண்டையில ஆண்டவரே உங்களுடைய போர்வைக்குள்ள இருக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரபல மந்தன கடபு ஷபலதர கபலது. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவரே கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் மேன்மையான ஸ்தானத்தை எட்டத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்த அறைக்குள்ள நீர் கடந்து வந்திருக்கிற தயவிற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய ஊழியக்காரரை இன்னுமாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பாஸ்டர் ரஞ்சித் ஜபாவுடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7 ஆண்டுகளிலே என் தேவன் பாராட்டின அத்தனை கிருபைகளுக்காக அத்தனை நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ராலா ரக்கந்தனி கடபலது ரிபா ஷபலத ரந்தன கடமன் நிகோலவ ரந்தன கடபலது ஓ ரிபா லவா ஷபலத ரக்கபலது. ஓ உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகனை இன்னுமா நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே உங்களுடைய தாசனை நீங்க எங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ ஆண்டவரே அத்தனை ஜனங்களும் அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தருகிறதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினாலும் உங்களுடைய வெளிப்பாடெல்லாம் நிறைத்து வைத்திருக்கிற தயவிற்காக எமக்கு நன்றி. இன்னும் 22 நாடுகள் அல்ல ஆண்டவரே, இன்னுமாய் அநேக நாடுகளுக்கு நீங்க எடுத்துக்கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. இன்னுமா அநேக இடங்களில் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய பிடியில் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ராஜ்யத்திற்காக நீர் மீட்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உடைய தாசனை அப்படியே பயன்படுத்த முடியாது உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் மேன்மையாய் ஒரு குடும்பத்தை காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உடன் வந்திருக்கிற மகனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவர் நீர் அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. இன்றைக்கு வந்திருக்கிற ஜனங்களை நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்த தயவிற்காக எமக்கு நன்றி. உடைய வார்த்தையினால் நீர் நிறைத்திருக்கிற தயவிற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையில ஆண்டவரே ஒன்று ஆகிலும் ஆண்டவரே கீழே விழுந்து விடாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் நீர் பேசும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all. Praise the Lord.